விளாண்டு வீட்டுக்கு போடுவோம். போட்டு வீட்டு வரும். அதுக்கப்புறம் அவங்க ஃபெயில் ஆகிடும். பணத்தில் பொருள் எங்கேயும் வேலைக்கு போட்டாலும் எவ்வளோ சார் பிஞ்சு சர்டிஃபிகேட்டு? 30 ரூபாய் 2 ரூபாய்க்கு இருக்கு. அமேசான் இருக்கு ஆப்ன்ட்டு அமேசான் ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் என்ன ஆர்டர்ப்பா? வாட்ச் ஆர்டர் இது லேட்டர் சொல்லிட்டாங்க சொல்கிறேன் ஆர்டர் பண்ணுறேன் சார். வாட்சி அனுப்பிச்சுடு. வாட்சி அனுப்பிச்சுடு. வாட்ச் அனுப்பிச்சுடுறா. வாட்சிங்க்கு தானே இது தப்புடி. நீ என்னடா ஆர்டர் பண்ண போகிற? வாட்ச்சு அதை நீ ஷேர் பண்ணி விட்றான்னு. அதுதான் நான் என்ன சொன்னேன். அதான் என்ன சொன்னியா? சரி ஓகே ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடல. அஜிப்சன் வேண்டு போகுது வீட்டில் போட்டு முடிஞ்சிடா. இது யாரும் நான் எதுவும் ஆட் வந்து கேட்கணும். ஆட் வந்து ஸ்கூலில் கட் பண்ணி போயிடுறேன். இருக்கு எதில் முடிச்சிருக்கேன். எதுக்கு ஆச்சு? பேசல. எவ்வளோ இது? 400 450 350 ஃபாஸ்ட் இருக்கு. 2000 வச்சிருக்க வாங்க போடுவா. அப்புறம் இன்னொரு ஆச்சு. ஆனால் அது சார் இருக்கா 3 சேர் வச்சிருக்கேன். வீட்டில்
இன்னொரு ஏதோ ஆஃபரில் 2 இந்த மாதிரி வர மாதிரி இருக்கா பாரு. இந்த 2 வர மாதிரி ஆஃபரில் தான் இருக்கா பாரு. ஒன்று நல்லா இருக்கா ஏய் பாடுறா, பார்த்து நான் அப்படி இருந்துச்சுன்னா 2 பேரும் வாங்கிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படி தான் வாங்கினான், நல்லா தான் இருந்துச்சு. ஏய் நல்லா இருந்துச்சுடா. இன்னும் டெய்லியும் போட்டு ஒர்க்க போகிற மாதிரி. ஆமாம் பார்க்க டிசைன் விட்டா தான் போதும். என்ன டைமாக பார்க்க போகிறேன். டிஷர்ட் டிஜிட்டல் வச்சு சத்துக்கு சில்வர் வச்சு காரணப்பட்ட பிளாக் வச்சு பாரு வாட்ச் போட்டு பாருங்க முடிச்சா ஒரு நாள் நெட் ஏதாச்சும் நீ கேட்டு நான் ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேண்ணா. ஆன் பண்ண மாட்டேங்கிறியா மனசு வலிக்குது. இதுடா யூடியூப்ல வீடியோ போட்டேன்னு சொல்கிறல அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் கரெக்டான டைமுக்கு நான் யூடியூப் வீடியோ போட்டே இருக்கேன்டா. நேற்று பேர் மிஸ் ஆகி போட்டாலும் 30 views தான் போனது. அதே முன்னாடிலாம் கரெக்டான டைமுக்கு போட்டாலும் 6 views 7 views போகும். 10 நிமிஷம் இதை போகும். பசினா பசி போனால் போகுது. போறியா எங்கே அப்புறம் வீட்டு கடையில் பிரிஞ்சு வாங்கி சாப்பிட்டேன். கடையில் விற்கிறோண்ட காசு வச்சாண்டா ஒரு 20 அடிக்கு வச்சுக்கிறாங்க. காசு பண்ணிடுறாங்க ஒரு 5 பார்சல் டேஸ்ட் பண்ணுறேன். யார் நான் போகிறது இல்லை ஒரு மிஞ்சி கிடையாது. சார் இப்போவே இருக்கும் பசன் வீட்டில் பார்சல் வச்சு 100 பார்சல் வச்சுக்கிறேன். ஆனால் வாங்கிட்டே வேணும் டேஸ்ட்டாக இருக்கு. அப்புறம் வாங்கி சாப்பிட்டேன். ஃபோன் அடி ட்ராயிங் பண்ணுறாங்க. கேளு நீ கேட்டுகிட்டே இரு, விட்டா மறந்துடுவான். டெய்லி நசை பண்ணு, அப்படின்னா இருக்கா இல்லையான்னு சொல்லுவான். ஆ நான் அப்படிலாம் பண்ணலை. நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்பயும். அவன் கதை விட்டே இருந்தால் நான் விட்டது மேலே எங்கள் கம்பெனி இன்டர்ன்ஷிப்பாக வேணும், என் கம்பெனி இன்டர்ன்ஷிப்பே வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் கம்பெனி போய் சொல்லிகிட்டே இருந்தானா, நான் இப்போ என் கம்பெனி இன்டர்ன்ஷிப் வேணும்ட்டான். எனக்கு எடுக்க விட்டாச்சு. அவன் எப்படின்னா ஒரு வாரம் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன்டா. அவன் நாளைக்கு கேட்டேன்னு சொல்லுவான். நானும் அதே மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து கேட்டேன். அவன் ஒரு மாதமோ 3 மாதம் மறந்துட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு கேட்க முடியல. நான் ஆஃபீஸ் போனப்போ 4 டைம் ஃபோன் அடிப்பேன். கேட்குறேன் வேறு ஒன்று கேட்க வந்துடுவான். அதுக்கப்புறம் ஒரு டைம் அவன் ஏதாச்சும் நான் ஆஃபீஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு வேணாம் ஆஃபீஸில் நானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நான் 6 மாதம் ஒருத்தன் கேட்குறேன் சொல்கிறான். இப்போ மனசை கேட்டு நான் வந்து அவன் 6 மாதமா இல்லைன்னு சொல்லி தானே பிரச்சனைடா. வாங்கி தரேன் நான் பார்த்தேன், நான் எது சொன்னாலும் கேட்பாங்க. இதை நம்பி எனக்கு வேஸ்ட்டு தான். அப்போ புரிஞ்சுட்டேன் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லியும் கேட்டு அப்படின்னா அவனால் பண்ண முடியாதுன்னு தெரியும். நீ கம்பெனி வந்து அவன் மட்டும் கம்பெனியாக இருக்கும். சும்மா பெருமைக்கு சொல்லிட்டு போவாங்க. சொல்கிறேன்டா, அடிப்பட்டான் சொல்கிறேன் கேட்டுப்போ. எதாக இருந்தாலும் அந்த வார்த்தையில் எனக்கு நச்சரிச்சிட்டே இரு. அவனே ஒரு கம்பெனியாக சொல்லிவிடுவான் முடியாது அப்படின்ட்டுருவான். அது அவன் வாயில் வர வச்சுட்டாங்க. நீ ஒன்றும் ஜாப் கேட்கலடா, டைம் ஆகுது. இன்டர்ன் தான் கேட்குற, ஃப்ரீயாக வச்சு போடா. இல்லை டாக்டர் கம்பெனிக்கு போ. எல்லாரும் கம்பெனிக்கு போடா. நான் கம்பெனி தான் போகிறேன். காலேஜ் முடிஞ்சு இன்டர்ன் முடிஞ்சுனே கம்பெனி டேரெக்டாக நான் விசிட் பண்ண போகிறேன். வைபாக்ஸ் அவன் கம்பெனி அவனை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்படிலாம் இல்லை. நம்ம அவனும் கேட்கக்கூடாது. நான் எல்லா கம்பெனிக்கும் போகிறோம், பேச போகிறோம், பிடிக்க போச்சு. அதெல்லாம் தெரில. எனக்கு யாரையும் ஹெல்ப் கேட்ட எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்துட்டேன். சொந்த பந்தம் இவ்வளோ தூரம் வந்த நமக்கு அதை பண்ண தெரியாதா?
நம்மளால முடியாதடா, நம்மளால முடியாத மாதிரி. டாக்டர் விசிட் பண்ணி பாருங்களா? ஒன்றுமே கேள்றா, என்ன சொல்லுவாங்க போகிற அப்படின்னா, நான் டாக்டர் கம்பெனி விசிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. சரியா? சரி. நமக்கு ஒன்று நம்ம என்ன பண்ணணும், நானும் அடிப்பட்டவங்க சொல்கிறேன் கேட்டு இதெல்லாம் ஓர்த்துண்டேன். ஏன்னா 2 வாரம் இல்லை, 2 மாதம் வெயிட்லாம் சரிதான், ஒரு 2 டே வராது. 6 மாதம் எனக்கு வராது, மெயிலாக வரப்போகுது. எல்லாம் மருந்து விட்டாச்சு. டேய் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கா, நீ மெயில் பண்ண அவசியமே இல்லைடா. உனக்கு புரியுதா? மெண்டலடா நீ. ரெஃபர்னா என்னன்னு தெரியல உனக்கு. நான் இப்போ இருக்கேன்னா நான் உன்னை ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நீ வந்து வருவேன். உனக்கு வேலைக்கு எடுக்க மட்டும் தான் நினைக்கிறேன். அதாவது சம்பளமே தரணும்னு வராங்க. டேய் இவங்க முடியாதுன்றவங்க உங்கள் வீட்டில் உங்கள் மாமா கூட தான் ட்ரை பண்ணுவாங்களா? உங்கள் மாமா ஏன் மிஸ் பண்ண